அம்மா அப்பா அம்மா அப்பா மாமா அம்மா எங்க உள்ளதா இருக்காங்க. ஏய் சுதா கீழ வாடி. அம்மா வாங்கம்மா. அத்தை என்னது வாங்கயா? சுதா சீக்கிரம் வா. வரேன்க்கா. என்ன என்ன எல்லாரும் வித்யா? இருக்கா? என்ன விஷயம்? இருங்க சொல்றேன் இருங்க. என்னம்மா வித்யா இந்தாங்கப்பா, இவ்வளவு sweet சந்தோஷமா இருக்க? எடுத்துக்கோங்க. அப்பா இது சாதாரண சந்தோஷம் இல்ல. சொல்ல போனா நான் சந்தோஷம் தாங்காம அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் வித்யா? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை சொல்றேன். நீ முதல்ல என்ன விஷயம் சொல்லு. நான் இவ்ளோ நாளா போராடினது வீண் போல அத்தை. நான் ஜெயிச்சிட்டேன். என் பக்கம் இருந்த நியாயம் ஜெயிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு புரியுற மாதிரி சொல்லு வித்யா. என் புருஷனோட வேலை எனக்கு கிடைச்சிருச்சுமா. இன்னைக்குதான் அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு கிடைச்சிச்சு. அருண் ஜெயில இருக்கிற இந்த நேரத்துல நீ ஸ்வீட்டோட வந்திருக்கியே என்ன? ஒரு நிமிஷம் நான் சங்கடப்பட்டேம்மா. ஓ சந்தோஷத்துக்கான காரணம் இப்பதாம்மா புரியுது. இது நடக்கணும்னு தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த வேலை உனக்கு வேணாம், அது உனக்கு கிடைக்காதுன்னு எல்லாரும் என்ன டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. ஆனா நான் மட்டும்தான் என் முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் நம்பிக்கைக்கு கிடைச்ச பலன் தான் இது. கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் பா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. அத்தை நீ ஆசைப்பட்டது நடந்துடுச்சுடி. நடத்தி காட்டிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. அம்மா இந்தாங்க எடுத்துக்கோங்க. மாமாக்கு சுதாக்கெல்லாம் கொடுமா. இந்தாங்க மாமா. போராடினா ஜெயிச்சிடலாம்னு நீ நிரூபிச்சிட்ட வித்யா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இந்தாடி ஸ்வீட் எடுத்துக்கோ. கங்க்ராட்ஸ்க்கா. தேங்க்ஸ். அம்மா நீங்க ஏமா ஏதோ சொல்ல மாட்டீங்க? எனக்கு வேலை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? நடக்காத விஷயத்துக்காக நீ அல்லாடிட்டு இருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நீ விடாப்பிடியா இருந்து நினைச்சதை சாதிச்சுட்ட. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வேலை உனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அருணா அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். கொலைப்பழிய சுமந்துக்கிட்டு இப்போ ஜெயிலையும் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டான். நமக்கு இந்த வேதனை கஷ்டம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். அக்கா அது அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும்ல. வித்யாவுக்கு மட்டும் இல்ல, இனி நம்ம குடும்பத்துக்கே நல்ல நேரம் தான். அருணோட விஷயத்தையும் பாரு, எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே அருண் குற்றவாளி இல்லைன்னு வெளியே வரத்தான் போறான். ஆமாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வேணாமா, ஸ்வீட் சாப்பிட்ற மனநிலைமையில நான் இல்ல. வித்யா நீ தப்பா எடுத்துக்காத. வித்யா அண்ணிய பத்தி தான் தெரியும்ல. அவங்க சார்பா நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்ல. முதல்ல நீ ஸ்வீட் சாப்பிடு. ஆமா நீ தான் முதல்ல ஸ்வீட் சாப்பிடணும். தேங்க்ஸ் அத்தை. அக்கா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவ்ளோ நாள் இந்த விஷயத்துல எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்துச்சு. திடீர்னு எப்படி உனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க? அதுக்கு காரணம் பாலா சார் தாண்டி. யார் யாரையோ புடிச்சு பேசி எப்படியோ இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வித்யா நம்ம குடும்பம் மொத்தமுமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. அருணோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு நாள் வீட்டுக்கு விருந்து கூட்டிட்டு வாமா. நானும் அததான்ப்பா நினைச்சேன். அவர் எனக்கு கடவுள் மாதிரிப்பா. நம்ம அவருக்கு பெருசா ஏதாவது செய்யணும்பா. ஏ ரஞ்சிதா இங்க வா. வித்யா இப்ப எதுக்கு ரஞ்சிதாவை கூப்பிடுற? தேவையில்லாம அவகிட்ட சண்டை போட போறியா? பயப்படாதீங்கம்மா, நான் சண்டை போடுறதுக்காக அவளை கூப்பிடல.
இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன பாக்குற? நான் உனக்கு ஸ்வீட் கொடுக்கறது ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படியும் விஷயத்த சொல்லி என் வீட்டாளுங்க அவங்க பங்கு ஸ்வீட்டை கொடுக்க போறாங்க. அதுக்கு நானே கொடுக்கறது பெட்டர்ல. இந்தா எடுத்துக்கோ. ஓ, என்ன விஷயம் சொன்னதா எடுத்துப்பியா? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஓ, நீங்க அதுக்காக எவ்ளோ போராடினீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இது எனக்கு வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? பாலா சார். அதுக்காக தான் நான் அவரோட அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த விளக்கத்தை கூட நான் உனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. மத்தவங்கள மாதிரி தப்பான புத்தியோட நான் யார் கூடயும் சுத்தலன்னு உனக்கு புரியணும். அதனால தான் சொன்னேன்.